ஒரு சரியான வெயிட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மாயி உள்ளே இருக்குது. அம்மாயிட்ட போய் இன்றைக்கி ஒரு கலவரம் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். காலை டிஃபன் இங்கே தான். அம்மாயே பாத்ரூம் எங்கள் அம்மாயி பாத்ரூம் உள்ள இருக்கா? மாப்பிள்ள தரமான டிஃபன் இன்னைக்கு. என்ன இருக்குது டிஃபன் இன்னைக்கு? டிஃபன் எங்கே இருக்குது? டிஃபன் என்ன அங்கிட்டு பார்க்குற? எந்த டிஃபனை கேட்குறீங்க? சாப்பாடு இதுதான். ஏடா கிளவி வருக்குள்ள சாப்பிடுவாங்க. மையே என்ன நல்ல சாப்பாடு உலக பாட்டிக்கு. என்ன சாப்பாடு? இட்லி. என்னங்கடா சோறு கட்டுக்கிறீங்க? இட்லி கட்டுக்கிறீங்க. பசிக்குது. வேலைக்கு போகாம வெட்டி சோறு திண்டுக்கிறீங்க. போங்கடா வெளியே முத. இந்த இட்லி ஒன்ன மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. கடையில வாங்குற மாவு. அப்படியா? கடையில் அப்படி வாங்கினா அப்படியே மாவு இருக்குங்க. மாப்பிள்ள தண்ணி மாப்பிள்ள இந்த குடத்துல தண்ணி தான் இருக்கு. வெட்டி சோறு தின்னுட்டு வெட்டி சுத்துறீங்க. சாப்பாடு இருந்தா இருக்கு. வை 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 கத்தாத கத்தாத. என்ன கத்த துறைச்சுமாவே உன் பேத்தி அடி வெளுத்துட்டு வந்திருக்கீங்க. பேசாம ஒரு வெளுப்ப துவதவன் துவச்சு வந்துருக்கீங்க. அதான் உடனே துவச்சு வெளியே அனுப்பிடுவோம். இது நம்ம சாம்பாரா? சாம்பார் கல்லுக்கு வச்ச சாம்பாரு. கெட்டி சாம்பார். கெட்டி சாம்பார் நேற்று வச்ச சாம்பாராம்டா? நேற்று வச்சா சாம்பார் தான். உங்களுக்கு டெய்லி கறி எடுக்க எங்க போவே? ஆம்லேட் டெம்ப்ளேட் இல்லையா? கிட்ட கிட்ட பெரிய வேலைக்காரங்க. உங்களுக்கு கறி எடுத்து அண்ணா வைக்கிறீங்க, நீங்க திம்பங்க. போங்க, நான் வெட்டி சோறு திண்டு தெரியாம வாராங்கடி. காலையில அங்க இருந்து திங்கிற இருக்குது. மகே வா. என்னடா பேசணும்? இன்னும் பேசணுமா? உன்னைய வச்சு ஒரு கட்டணை பண்ண முடியாது. ஐயோ அப்பா மகே அடி அவனை விழுத்துருவோம். பேத்திய என் பேத்திய எதுக்குள்ள அடிச்சு வெளுக்குறீங்க? உங்களை வெளுத்து விரட்டிடுவேன். எத்தனை பேர் அடிச்சாங்கப்பா அவனை? நான் ஒரு ஆள் இருக்கேன். விரட்டுவீங்கல்ல, கொண்டே விடுவேன். வாய் ஓவரா பேசாம. வாய் ஓவரா பேசுறா. ஓவரா சாம்பார் ஓவரா ஊரு சொத்திக்கிட்டு திண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அப்படித்தான் பேசணும். அடிக்க சொல்லணும் அவளை. போய் விளையாட கொடுங்க. இட்லி வேணுமா? சாப்பிடு வா. சாப்பிடு கொடுங்க. சாப்பிடுறா இங்கே அப்புறம் பல்லு போய் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. மை கேஎஃப்சி சிக்கன் வாங்கி தர்றேன். வீடியோ போடுவோமா? என்னன்னே புரியல. சொல்லி கொடுத்துரும் போது சரி என்ன சொல்லி கொடுக்க? நீ என்ன சொல்லி கொடுக்குறியோ அதே மாதிரி சொல்லுவேன். இப்போ உன் பேத்திக்கு சண்டை. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசு. அவ்வளோ அடிக்குமா? 2 பேரும் சேர்ந்து அடிக்கவா? என் பேத்திய நான் அடிக்க மாட்டேன்டா. உன்னையத்தான் அடிப்பேன். அதான் நான் என்ன உன்னையத்தான் அடிச்சு விரட்டுவேன். தெண்டச்சோறு திண்டுக்கிட்டு வீட்டுல என் பேத்திய வேற அடிக்க வச்சு கூப்பிடுறீங்களா? இவ்வளவு காரணம் அவன் மாசு மாதிரி. ராசு மாதிரிய போட்டேன். மாசு மாதிரிய குண்டியில இருக்கிற துணி இல்லாம விரட்டுவேன். அம்மாயி எந்த படத்தை ஒரு படம் நடிச்சுக்க? அந்த படம் பேர் சொல்லு. நண்பர்களே ஒரு படத்தில் நடிச்சுங்க. அம்மாயி ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். என்ன படம்? என்ன படம் பேரு? என்னமோ படம் சொன்னாங்களா? என்னடா இத்தனை வருஷம் சென்று வெளியே வந்துச்சு. அது என்னடா நினைவு இருக்கு? என்ன படம்? அழுக சொன்னாங்க. அழுக மாட்டேன்ட்டு. அழுக மாட்டேன். அதுல என்னத்தையும் கொண்டு கண்ணுல தடவுறாங்க. தண்ணியும் வரமாட்டேன்னுது. கண்ணா இருந்தா தண்ணி வருது. பெரிய கம்மாய். இப்ப கம்மாயில தண்ணி வந்தது மாதிரி வருது. அப்ப அவங்க ஒரு மருந்து தேய்ச்சி விட்டாங்க கண்ணீர் வரதுக்கு. வரல. சாம்பார் சூப்பரா இருக்கு. ஆனா நல்லா எடுத்தாங்க. சட்னி சரியில்லை மையா. சட்னி சரியில்லை. சாம்பார் சூப்பரா. சட்னி தரலையா இருக்குமா? சாம்பார் பழைய சாம்பாரா? ஆமா. நேத்து குழம்பு சூப்பரா இருக்கு. ஆனா இது சரியில்லை. சட்னி தேங்காய முத நல்லா அரைச்சிட்டு அப்புறம் பொரியலை போடணும். பொரியலை முத அரைச்சிட்டு அவன் அங்க பொரியலை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு. பொரியலை முத அரைக்க கூடாது. தேங்காய் தான் அரைச்சிட்டு ரெண்டாவது பொரியல். சரி மையே தேங்காயும் போடணும். கேட்டுங்க டிப்ஸை கேட்டுங்க. அதே மாதிரி அரைங்க. வேற பொண்ணு பார்க்கணும் எனக்கு. வேற பொண்ணு எவ குடுக்குறாளா? அவளுக்கும் பிடிக்கும் உனக்கும் பிடிக்கும். ஆமா வர சொல்லு. அவளை பொண்ணு கொடுக்குறவளா? இப்போ நீ வாடா போடா மானகட்டவனே பேசுறான். வெட்டி சோறு திங்கிறவனா வாடா போடான்னு இருக்கா. நான் வாடா தூமியா குடிக்க அப்படின்னு இல்ல மையே ஒரு மரியாதை இல்லை வேணாமா? நீ எல்லாம் எப்படி பேசுறாளா? நெசத்துக்கே பேசலாமா? இல்ல நீ பேச சொல்றேன்னு நான் பேசுறேன். சத்தியமா பேசுறா. அது என்ன வாடா போடான்னு பத்தியா? வாடா போடா
அப்படி பேசுறா மையி. வாடா படம்லாம் சொல்லக்கூடாது. கை நீட்டுறா மையி, அடிக்கிறா. கை நீட்டுறாளா? கை நீட்டுவாள்ல, அவ அப்படி பிள்ளை இல்லையே. சத்தியமா அடிக்கிறா அவளுக்கு மாதிரி சொல்றாங்க. அவ அப்படி பிள்ளை இல்லடா. அவளுக்கு ஒத்துக்கிறேன். மையி கேட்டா கனவு கொண்டின்றாரு. கனவு கண்டேன்றானா? அப்ப எவ்வளையோ நினைச்சுக்கிட்டு தூங்குவேன். அதே கனவு தாங்கிறேன். அவ எவனு பாடுறா பிடிச்சிக்கிட்டு மயத்தை ஆஞ்சி விட்டு மையி, நீ எப்படி தாத்தாக்கு மாதிரி அந்த மனசுதாயா அம்மாய்க்கு. இட்லி எடுக்க போற வஞ்ச வை. இப்ப பாரு இட்லி போதுமான பத்தியா. இதுதான் எங்க அம்மாய்க்கு ஒரு மனசு. இட்லி சாப்பிட்றா வச்சு போதுமை. காலையில மதியம் பிரியாணி சாப்பிட போறோம். ஏய் வெளிச்சோது, நான் போய் உட்கார. அப்படா வாங்கடா, இங்கிட்டு வா. இங்க வாங்கடி, இங்கிட்டு நில்லுங்கடி, 2 பேரும். இங்கே நம்மளை ஒரு வீடியோ பண்ண விட்றாங்க பற்றியா, கேட்டே பற்றியா மையே. மையே கேபிள் சிக்கன் வாங்கிட்டு வர்றேன். இப்படி டப்பால தூக்கி போட்டு அந்த வீடியோ அதே வேணாம் ஓயாம. சரி, அப்போ பலூன் வீடியோ பண்ணுவோமா? பலூன் வீடியோ. பலூன் வீடியா இது நல்லா இருக்கு. அதில் மைய அப்படியே பலூன் இப்படி வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றின பலூன்ல இப்படி குத்துனா ஓட்டையோட தண்ணி விழுகும்ல, டம்முன்னு விழுகும்ல. கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடாம அப்படியே நிற்கணும். தண்ணி விழுகும் போல. தண்ணி விழுகெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்படி நிற்கணும். இப்படி ஆடக்கூடாது. அப்படியே சில மாதிரி இருந்தா உனக்கு சிக்கனு எவ்வளவு சிக்கன் திட்டுக்கலாம். இல்லைன்னா உனக்கு எதுவும் கிடையாது. இப்படின்ட்டா போச்சு. அந்த வீடியோ பண்ணுவோமா? சொல்லி கொடுத்தோம்னா நடிப்பியா? சரி, உன் பேத்துக்கு என்ன ஒரு வழி சொல்லு. நான் என்ன அவ பேச மாட்டா. நீ புழுவனி பேல புழுவனி பேல கட்டியா உன் வேலையை கட்டி வத்தியா? அவ முந்தாளது நான் கேட்டுப்படுறேன். ஏ மாதிரி போடுறா. என்ன போடாடெல்லாம் பேசுறா. ரொம்ப மட்டமா பேசுறா மையே. இப்ப வேணா, இப்ப கொஞ்சம் கொடூரமா இருப்பா. சாயங்காலம் பேசுவோம். சாயங்காலம் கொடுத்துட்டு இங்க வர சொல்றேன். அவளை நேரம் வச்சு கண்டி. கல்யாணத்துக்கு நாளைக்கு வருவாள். ஐயோ, புடைச்சு விட்டுச்சியாடா அம்மாயி. ஓகே, இப்ப கூப்பிட்டா இங்க போய் சொல்லி கொடுத்து நம்மள வைவ அங்க விடுறேன். ஆமா, நாளைக்கு விஷயத்துக்கு வருவாள்ல, கூப்பிட்டு சப்பு சப்பு 4 அடி அடிக்கலாம். அடிமையே சொல்லுவேன், இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா, மாமாவை போடா வாடான்லாம் பேசக்கூடாது. இவங்க மரியாதை எல்லாம் பேசுறாங்க. நான் எங்கயா பேசுறேன்? இல்ல மையே, இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நோத்தாலக்கான்னு கேட்காதீங்க. நம்ம ஆத்தா வேற இல்ல, அவ வேற இல்ல. அப்படி கேட்கல மையன்ட்டு இல்ல. ஆமா, இது அப்படி நீ ஒரு வார்த்தை நீ 50 அஞ்சு என்ன அச்சி மஞ்சள். நானே அன்னைக்கு சாப்பிட போயிருந்தேன்ல, வையிறாங்க. இப்போ அவதான் இனி வைரா. குழம்பு ஒழுங்கா இல்ல, நல்லா இல்ல, அப்படி இப்படின்னு வைக்கிறாங்க. குழம்புக்கு ருசியா வாங்கி கொடு. அந்த வீட்டுல சாப்பிட்டேன், அங்க நல்லா இருக்கா. அங்க அப்ப அது கேட்கத்தானே செய்வாங்க. அங்க அதே மாதிரி அடிக்காம வாங்கி பேசுற. இன்னொரு கல்யாணம் இல்லாம இருக்கேன். அதான் எவ பொண்ணு கொடுக்குறானா அவ என்கிட்ட சொல்லட்டு. நீ இதே தலைமை. ஐயா, தலைமையில போய் அடிப்பே அவளை. ஏண்டி 2 உள்ள இருக்கு, நீ பொண்ணு கொடுக்குறியா? வெளியே வாடி, உன் மகளை கூப்பிட்டுக்கிட்டு. ஆல்ரெடி புக்கிங்ல இருக்கு மாயே. நீ சொன்னா சொல்லு, உன் தலைமையில முடிச்சு விட்டுருவோம் நாளைக்கு இந்த வாரத்துல. போடா, என் பேத்தியோட பெரிய அழகியெல்லாம் உன் வீட்டுல இருந்தாண்டா அப்படி அசிங்கமா போனா. கல்யாணம் அசிங்கம் போடல. அப்ப நான் அழகா இருந்தா, ஸ்ரீதேவி மாதிரி இருந்தா. இப்ப பன்னிக்குட்டி மாதிரி. இப்பதான் உண்மை இருக்க, பன்னிக்குட்டி மாதிரி இருக்கா மையே. நான் அது காரணம் இல்ல, அது இயற்கை, கடவுள் கொடுத்த வர. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இந்த சிலுக்கு சுமிதா மாதிரி இருந்தா இப்ப எப்படி இருக்க? இப்ப நான் வயசாயிருச்சு, என்னைய சொல்லக்கூடாது. அவளுக்கு நான் அவ்வளவு வயசு பக்கத்துல வயசெல்லாம் வரல. நேத்து பிள்ளைங்க அதுக்கெல்லாம் இங்கே வர்றா. அவளுக்கு போய் எத்தனை 70 25 இருக்கு. 25. ஆனா முட்டா போல அவளுக்கு 75 வயசு இருக்கும். உனக்கு 15 வயசு, எனக்கு 12 தான் ஆகுது மையே. அதான் உனக்கு 12 வயசு, அவளுக்கு 70 வயசு. முகரக்கட்டைய பாரு, எடுங்கடி முள்ள அடிச்சு வழிய வரட்டுவா. நீங்களாம் அடிங்கடி. உங்களுக்கு என்னடி வேணும்? அவன் சித்தப்பா, சித்தப்பா கண்டு தானே ஓடுறான். உனக்கு என்னடி வேணும்? சித்தப்பா இந்த ஓடுது பூரா விளக்க மாத்திரத்துக்கு போற. அடா பாவியலா. ஓகே நண்பர்களே, மாப்பிள அவரை காட்டுறாங்க ஐயாவை. சேருக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. என்ன ஒளிஞ்சிருக்கு? என்ன கை காட்டியா ஹாய் சொல்லியா? சாப்பிட்டியா? ஓகே நண்பர்களே, காலையில் ஒரு டிஃபன் வீடியோ போட்டாச்சு. எங்கள் அம்மா இவங்க தான். அவர் எங்கள் ஐயா. காலையில் இதில் வை வாங்கி ஒரு 4 இட்லி சாப்பிட்ருக்கேன்.
ஆனால் சாப்பிட்டு முடிச்சாலும் இட்லி வேணுமான்னு அடிச்சா அதான் எங்கள் அம்மாயி மனசு. நீ நல்லா இருக்கணும், வாழ்த்துக்கள். வேற நம்ம வேற ஒண்ணும் இல்ல. உன் பேத்தி என்னதே முடிவு என்ன சொல்ற? அவளை வச்சு வாழ அவளை வச்சு வாழ்றதே உனக்கு மரியாதை. சரி சரி. அடுத்தவ வந்தானா பியோ அது தெரிஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி. ஆனா என் கணக்கு தெரிஞ்சா எவ்வளவு இருந்தாலும் வைவேன். ஓகே மை, சரி விடுங்க. இனிமேல் திரும்பி நான் இன்னைக்கு போய் பேச போறேன் அவட்ட. அவட்ட பேசிட்டு வா. பேசிக்கிட்டு வா. ரைட், ஓகே நம்மளே. தைரியமான ஆம்பளை. அவளை எதுக்கு கொண்டு வந்து இந்த கலாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பேசு. சரி. ஆமா, நாளைக்கு கூட்டியாருண்ணா நேர்ல வச்சு ஏன் மேல தப்பா அவன் மேல தப்புன்னு நீயே விளக்க மத கட்டி அடி. யாருனாலும் யார் மேல தப்புண்டு அவன் சும்மா இருக்கையில பேசிருக்க மாட்டான். நீ எதனால பேசி இருப்ப? நான் பேச மாட்டேன் மை. போடா நீ பேசாம என் பேத்தி அவங்க இருக்கும்போது இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க போன்ல. என்ன அப்ப அவனை என்னத்தை கொண்டு அடிக்கிறது? அப்படி பேசுறாங்க. இன்னும் பண்ணல. என் பேத்திய வச்சுக்கிட்டு நீ இன்னொரு அப்ப அடிக்கத்தான். அது கேர்ள் ஃப்ரெண்ட் மை, கேர்ள் ஃப்ரெண்ட். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன புருஷன் மாதிரி பழகிட்டு வருவாளுங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் வரத்தஞ்சி போத்தஞ்சி வீட்டுக்குலாம் கண்டுக்க கூடாது. வருவாளுங்க. வண்டியில ஏத்தி தீரது, அங்க ஓட்டு போறது, இங்க ஓட்டு போறது. அது வண்டி ஆளை கட்டுறாங்க. அவங்களுக்கு வண்டி இல்லம்மா அந்த பிள்ளைக்கு. என்னைய மாமா அவளுக்கு வண்டி இல்லைன்னா வேற அவங்கிட்டையும் போய் ஓட்ட சொல்லு. நீதான் கிடைச்சியா? இவங்க கூட்டிகிட்டே திரியிறாங்க. கூட்டி விடுறாமையா அந்த பிள்ளை விரும்பி கூப்பிடுது. நீ வாங்க இனிமேல் கூட்டி விடுறானா? என்னடா அதுதான் கூட்டிட்டு போறேன். இல்லம்மாயே இன்னும் எதோ பேசுவது பாரு சுத்தி விட்டுச்சுறாங்க. அதாவது அவங்களுக்கு வண்டி ஸ்கூட்டி இல்ல, அத சொல்ல வந்தேன். ஸ்கூட்டி இல்லைன்னா அவங்க அப்பே வீட்டுல வாங்க சொல்லு. சூட்டி ஒரு அனாதை பிள்ளைமாயி நம்ம தான் பாத்துக்கணும். அடே இப்பதான் நீ அடி வாங்கிட்டு ஓட போற என்கிட்ட. ஓகே, அவ அனாதியா இருக்கா எப்படியா இருக்கா? என் பேத்தி நல்லா வாழணும். உன் பேத்தி எந்த பேத்திய? ரெண்டு பேத்தி எந்த பேத்திய கூட்டியாரா? நான் கட்டி கொடுத்த பேத்திய கூட்டி. சரி ரைட், ஓகே. நாளைக்கு கூட்ட பஞ்சாயத்து நீ தான் வைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுருண்டு வண்டி ஓடுங்க. பாய் நண்பர்களே, பாய் சொல்லு பாய். நாளைக்கு நீ தான் தீர்த்து வைக்கிற பிரச்சனை. ஓகே நண்பர்களே.